நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வங்கதேச மூஞ்சில கரிய பூசியிருக்காங்க இந்தியா. 1 கோடி வங்கதேசத்தை வெளுத்து வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வங்கதேசத்துக்கு இனிமே நாங்க இதை செய்யவே மாட்டோம் அப்படின்னு வங்கதேசத்து மூஞ்சில சரியான அடி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எப்படியாவது எங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி வங்கதேசம் கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இரண்டாவது செய்தி, இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி. இது இந்தியாவுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, சீனாவுடைய முதுகுல பாகிஸ்தான் குத்தி இருக்கு. ஒரே ஒரு கண்டிஷனால அலறி இருக்கிறாரு ஜி ஜின்பிங் அவர்கள். இதனால நண்பர்கள் எதிரியாக போறாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் வெளியாயிருக்கு. அது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்முடைய வீடியோக்களை பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோக்கள், அதாவது நம்ம போட்டு அடுத்து ஒரு 2-3 வீடியோ தான் உங்களுக்கு காமிக்கும், நோட்டிஃபிகேஷனாவோ அல்லது சஜஷனில் காமிக்கும். அதுக்கப்புறமா நம்முடைய வீடியோ உங்களுக்கு வராமல் போயிடும். அதனால உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? நீங்க தான் என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க பாருங்க, என்னடா அவன் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்றானே. பரவாயில்ல, நீங்க திட்டினாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் செய்தியாக இந்தியாவுக்கு கொண்டாட்டத்தை கொடுத்திருக்கும் சீனா பாகிஸ்தான் மோதலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பாகிஸ்தானுக்கு சீனா பல உதவிகளை செஞ்சுட்டு வருது. இந்த நிலையில தான் பாகிஸ்தானுடைய குவாதார் துறைமுகத்துல கடற்படை தளம் அமைக்க விருப்பம் தெரிவித்த சீனாவுக்கு பாகிஸ்தான் போட்ட ஒரு கண்டிஷன் இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த கண்டிஷனால பாகிஸ்தான் மேல கடும் கோபமடைந்த சீனா அலறியுள்ள நிலையில 2 நாடுகள் தொடர்பான இந்த விவகாரத்தை உலக நாடுகள் இப்போ உற்று கவனிக்க தொடங்கியிருக்காங்க. நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான் சீனா கூட நட்பு பாராட்டிட்டு வருது. இதுக்கு முன்னாடி அமெரிக்கா கூட ஓரளவுக்கு நல்ல உறவை பாகிஸ்தான் வச்சிருந்தாங்க. ஆனா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய உறவுல விரிசல் விழ தொடங்குச்சு. இதனை அடுத்து சீனாவுடன் பாகிஸ்தான் நட்பாக இருக்காங்க. தற்போது பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடியில இருக்கு. இருந்தாலும் சீனா தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றாங்க. குறிப்பாக பாதுகாப்பு துறையில் இருக்கும் முப்படைகளையும் பாகிஸ்தான் பலப்படுத்துவதற்கு சீனா பக்கபலமாக பாகிஸ்தானுக்கு இருக்காங்க. அந்த வகையில தான் பாகிஸ்தான்ல இருக்கும் பலுச்சிஸ்தான் மாகாணத்துல அரபிக்கடல குவாதார் துறைமுகம் அமைஞ்சிருக்கு. இங்கே துறைமுகம் அமைக்கிறதுக்கு பாகிஸ்தான் நீண்ட காலமாக நினைச்சாங்க. ஆனா பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்னால அது சாத்தியமாகல. இதனை அடுத்து ஒரு வழியாக அந்த துறைமுகம் கடந்த 2007ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. தற்போது இந்த துறைமுகத்தை மேம்படுத்த சீனா உதவி செஞ்சுட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாம துறைமுகத்துடைய நிர்வாக கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கு. அதே வேளையில ஆபரேஷன் தொடர்பான கட்டுப்பாடு சீனா கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த துறைமுகத்தை மையப்படுத்தி தான் சிபிசி திட்டம் இருக்குல்ல, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர், இந்த வழித்தடம் அமைக்கப்பட்டுச்சு. இதுக்காக சீனா 60 பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செஞ்சிருக்காங்க. தற்போது இந்த துறைமுகத்துல கடற்படை தளத்தை அமைக்கிறதுக்கு சீனா விரும்புது. இதுக்கு முதல்ல அனுமதி வழங்குவதாக பாகிஸ்தான் தெரிவிச்சாங்க. ஆனா தற்போது குவாதார் துறைமுகத்துல கடற்படை தளம் அமைக்க பாகிஸ்தான் கண்டிஷன் போடுது. கண்டிஷன் ஒன்றும் சாதாரண கண்டிஷன்ல இல்ல, ஒரு மிகப்பெரிய அளவில், அதுவும் சீனாவையே சிக்கல்ல மாட்டி விடும் அளவுக்கு ஒரு கண்டிஷனை பாகிஸ்தான் போட்டிருக்கு. அதாவது குவாதார் துறைமுகத்துல கடற்படை தளம் அமைக்கணும் அப்படின்னா சீனா எங்க நாட்டுக்கு அணு ஆயுத உதவிகளை செய்யணும் அப்படின்னு பாகிஸ்தான் கண்டிஷன் போட்டிருக்கு. அதாவது சமீபத்தில் பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடைய சீனியர் அதிகாரிகள் மற்றும் இராணுவத்துறை அதிகாரிகளுக்கு இடையே ஒரு உயர்மட்ட குழு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. இதுல தான் குவாதார் துறைமுகத்துல சீனா சார்பாக கடற்படை தளம் அமைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கு. அப்போது பாகிஸ்தான் சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குவாதார் துறைமுகத்துல கடற்படை தளம் அமைக்கணும் நீங்க அப்படின்னா சீனா எங்களுக்கு செகண்ட் ஸ்ட்ரைக் நியூக்ளியர் கேப்பபிலிட்டி உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த செகண்ட் ஸ்ட்ரைக் நியூக்ளியர் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் மேல ஏதாவது ஒரு நாடு அணு ஆயுத தாக்குதலை நடத்தினாங்க அப்படின்னா அப்போது அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில உடனே சீனா தாக்குதல் நடத்திய நாடு மீது அணு ஆயுத தாக்குதலை நடத்தணும் அப்படிங்கிறது தான். பாகிஸ்தானுடைய இந்த டிமாண்டை சீனா சற்றும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் சுற்றி சுற்றி சண்டை இழுத்து வச்சிருக்கு. உதாரணமாக பாகிஸ்தான் கூட எல்லையை பகிர்ந்து கொள்ளும் இந்தியா மட்டுமல்ல ஆப்கானிஸ்தான் கூடயும் இவங்க தொடர்ந்து மோதலை தான் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. இது தவிர பாகிஸ்தான் பல்வேறு நாட்டு தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குது. இதனால அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளும் பாகிஸ்தான் கூட இணக்கமாக இல்லை. இதனால எப்ப வேண்டுமானாலும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வரலாம். இதனால தான் பாகிஸ்தானும் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா எப்ப வேணாலும் தாக்குதல் நம்ம மேல நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தோடய இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தான் எங்க மேல அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாங்கன்னா பதிலடி கொடுக்கறதுக்கு சீனா அணு ஆயுத தாக்குதலை நடத்தி எங்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிறத பாகிஸ்தான் வெளிக்காட்டி இருக்காங்க. இதனால சீனா அதிர்ந்து போயிருக்காங்க. ஏன் அப்படின்னா அணு ஆயுத தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தும். சொந்த நாட்டு மீது எதிரி தாக்கும் போதே அணு ஆயுதத்தை பயன்படுத்தாமல் தான் பல நாடுகள் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல பாகிஸ்தானுக்காக சீனா அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையால அதிர்ந்து போயிருக்காங்க சீனா.
சீனாவை பொறுத்த வரைக்கும் தற்போது அணு ஆயுதம் கொண்ட நாடுகள் பட்டியலில் இருக்கு. இதுல இந்தியா பாகிஸ்தானும் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு அணு ஆயுதங்களை வழங்க முடியாது. அப்படி வழங்கினாங்கன்னா உலக நாடுகள் மொத்தமாக பொருளாதார தடைகளை விதிக்கலாம். இதனால பாகிஸ்தானுடைய இந்த கோரிக்கையை தொடக்க நிலையிலேயே புறந்தள்ளி இருக்காங்க சீனா. இதனை அடுத்து இந்த பேச்சுவார்த்தையில குவாதார் துறைமுகம் தொடர்பாக முடிவு எட்டப்படாமல் முடிவுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம எங்களுடைய கண்டிஷனுக்கு ஒப்புக்கொண்டால் ஓகே, இல்ல அப்படின்னா குவாதார் துறைமுகத்துல சீனா கடற்படை தளம் அமைக்காமல் வெளியேறட்டும் அப்படிங்கறதுதான் பாகிஸ்தானுடைய நிலைப்பாடாக இருக்கு. இதை முன் வச்சுதான் பாகிஸ்தான் இந்த கண்டிஷனை போட்டிருப்பதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால குவாதார் துறைமுகத்துல கடற்படை தளம் அமைக்கும் விஷயத்துல பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பாக டிராப் சைட் சார்பில் வெளியிட்டுள்ள செய்தியில பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சீனா உறவுல வெளிப்படையாக விரிசல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக பாகிஸ்தானுக்குள்ள சீனாவுடைய கடற்படை தளம் அமைக்கும் விஷயத்துல இந்த விரிசல் தெளிவாக தெரிய வந்திருக்கு. இந்த டிராப் சைட் நிறுவனம் தான் இதுக்கு முன்னாடி முதல் முறையாக குவாதார் துறைமுகத்துல சீனா கடற்படை தளத்தை அமைக்க முயற்சி செய்து அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. தற்போது அந்த செய்தி நிறுவனமே சீனா பாகிஸ்தான் உறவுல விரிசல் ஏற்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எங்களை சீண்டி விட்டீங்க, சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் கடுமையான வார்னிங் ஒன்னையும் கொடுத்திருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் தலிபான் மையங்கள் மேல பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்கள் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தலிபான் மீதான இந்த தாக்குதல்களை ஆப்கானிஸ்தான் அரசு கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. அதாவது பாகிஸ்தானுடைய இந்த வான்வெளி தாக்குதலை கண்டித்த ஆப்கானிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சகம் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாமிய எமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் மீதான இந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது. குழந்தைகள், பெண்கள், குடும்பங்களை குறிவச்சு தாக்கியிருக்காங்க. இது ஒரு மிருகத்தனமான தாக்குதல். இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது போன்ற ஒருதலைப்பட்ச நடவடிக்கைகள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாது. இது ஆப்கானிஸ்தான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. நாங்க இதுக்கு கடுமையான பதிலடியை கொடுக்காம இருக்க மாட்டோம். இந்த கோழைத்தனமான செயலுக்கு பதிலடி கொடுப்போம். எங்களுடைய பகுதிகளை பாதுகாப்பது தான் எங்களுடைய நோக்கம். அதுக்காக நாங்க எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவோம். எங்களுடைய எல்லைக்குள்ள நுழைஞ்சு தாக்குதல் நடத்துவதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுக்கு உரிய பதிலடி தருவோம் அப்படின்னு ஆப்கானிஸ்தான் அரசு இன்னொரு பக்கம் பாகிஸ்தானை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து வங்கதேச சம்பந்தமான செய்திகளை பார்த்தோம் அப்படின்னா, இந்துக்கள் மீதான தாக்குதல்னால டெல்லியுடைய வாகன உதிரி பாக விற்பனையாளர்கள் வங்கதேசத்துடனான வணிகத்தை நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இது வங்கதேசத்துடைய மூஞ்சில மிகப்பெரிய அளவுல கரிய பூச்சி இருப்பதாக சொல்லப்படுது. நம்முடைய அண்டை நாடான வங்கதேசத்துல மாணவர்கள் போராட்டம் நடந்துச்சு. அதனை அடுத்து ஆகஸ்ட் 5 பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்ச அவாமி லீக் கட்சி தலைவர் ஷேக் ஹசீனா நம்முடைய நாட்டுக்கு தப்பினாரு. இதனை அடுத்து இடைக்கால அரசுடைய தலைவராக முகமது யூனிஸ் பொறுப்பேற்றாரு. இதனைத் தொடர்ந்து வங்கதேசத்துல சிறுபான்மையினரான இந்துக்கள் மீது தாக்குதல் மற்றும் இந்து கோவில்கள் சூறையாடப்படும் சம்பவங்கள் நடக்கிறது அதிகரிச்சிருக்கு. இந்த நிலையில தான் நேற்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா இந்துக்கள் மீதான தாக்குதல்னால டெல்லியுடைய வாகன உதிரி பாக விற்பனையாளர்கள் வங்கதேசத்துடனான வணிகத்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வங்கதேசத்துல இந்துக்களுக்கு நடந்த கொடுமைகள், நம்முடைய கோவில்கள் அழிக்கப்பட்டு பல இந்து சகோதரர்கள் கொல்லப்பட்டது தவறு. இதனால வங்கதேசத்துடனான வணிகத்தை நிறுத்த முடிவு செஞ்சிருக்கிறோம். வங்கதேசம் வளரும் நாடு. கார் உதிரி பாகங்கள் கிடைக்கல அப்படின்னா போக்குவரத்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறத அவங்க உணர வேண்டும் அப்படின்னு நாங்க விரும்புறோம். வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் வணிக தொடர்பை நிறுத்த முடிவு செஞ்சிருக்கிறோம். தேவைப்பட்ட இதை நாங்க தொடருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல 2 தினங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வங்கதேசம் இந்தியா கிட்ட எங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி மோதலுக்கு நடுவே இந்தியா கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. அதாவது நம் நாட்டுடன் வங்கதேசம் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடிச்சிட்டு வரும் நிலையில இப்போது உதவி செய்யும்படி கெஞ்ச தொடங்கியிருக்கேன். அதாவது வங்கதேச நாட்டு மக்களுக்கு விநியோகம் செய்ய தேவையான அரிசிக்காக நம் நாட்டிடமிருந்து 50,000 டன் அரிசியை வங்கதேசம் கேட்டிருக்காங்க. இந்த அரிசியை நம்ம கொடுக்கல அப்படின்னா வங்கதேசம் பெரிய சிக்கலை சந்திக்க நேரிடும். மேலும் வங்கதேசத்தில் தற்போது பாத்தீங்கன்னா நிதி நெருக்கடி இருக்கு. அந்த நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி சரிவை சந்திச்சிருக்கு. இதற்கிடையில தான் வங்கதேசம் நம் நாட்டிடமிருந்து 50,000 டன் அரிசியை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் அரசு சார்பாக உணவு தானியங்கள் பொதுமக்களுக்கு வழங்கும் திட்டம் இருக்கு. இந்த திட்டத்துக்காக வங்கதேசம் நம் நாட்டிடம் அரிசி கேட்டிருக்காங்க. இது தொடர்பாக வங்கதேசத்துடைய நிதி ஆலோசகர் சலிஹுதீன் அகமது தலைமையில பொருளாதார விவகார ஆலோசக கமிட்டி சார்பாக நடந்த கூட்டத்தில் இந்தியா கிட்ட இருந்து அரிசி வாங்க ஒப்புதல் பெறப்பட்டிருக்கு. அதன்படி இந்தியாவில் இருக்கும் பஹாடியா பிரதர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து 1 டன் அரிசியை $456 அமெரிக்க வாங்க வங்கதேசம் திட்டமிட்டிருக்காங்க. வங்கதேசம் தனியார் நிறுவனத்திடம் அரிசி கேட்டு இருந்தாலும் கூட வெளிநாடுகளுக்கு பெருமளவு உணவு தானியங்கள் ஏற்றுமதி செய்யும் போது அதுக்கு நம்முடைய மத்திய அரசு அனுமதி கொடுக்கணும். இது வங்கதேசத்துக்கு இப்ப சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது மோதலுக்கு நடுவே வங்கதேசம் அரிசி கேட்டிருக்கிறதுனால இந்தியா வழங்குமா வழங்காதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஒருவேளை அரிசியை கொடுக்கல அப்படின்னா அது வங்கதேசத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். ஏன் அப்படின்னா வங்கதேசத்துடைய உணவுத்துறை அமைச்சகம் டிசம்பர் 17ஆம் தேதி வழங்கிய புள்ளி விவரத்தின்படி பார்த்தோம்னா அந்த நாட்டில் 1.1148 பில்லியன் டன் உணவு தானியங்கள் இருப்பில் இருக்கு. இது 7,42,000 டன்னுக்கு அரிசி இருக்கு.
நடப்பு நிதியாண்டில் இதுவரைக்கும் 2.66 டன் உணவு தானியங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இதுல அரிசி மட்டும் 54,000 டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில தான் தற்போது அரிசி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. இதை சரி செய்ய தான் வங்கதேசம் நம் நாட்டிடம் அரிசி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்தியாவும் மனிதாபிமான அடிப்படையில் வங்கதேசத்துக்கு அரிசியை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படியே வங்கதேசம் சீண்டிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய பல நண்பர்கள் சொல்ற மாதிரி வங்கதேசத்துக்கு நம்ம அரிசி கொடுக்க கூடாது, எந்த உதவியும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது நடக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இருந்தாலும் நம்ம என்னதான் வங்கதேசத்துக்கு தொடர்ந்து உதவிகளை செஞ்சுட்டு வந்து மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை செஞ்சுட்டு வந்தாலும் வங்கதேசத்துடைய அரசாங்கம் இப்ப இருக்கும் இடைக்கால அரசு வந்து தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வர்றாங்க. குறிப்பாக இங்க இருக்கும் இந்துக்கள் மேல நடக்கும் தாக்குதல் பத்தி அவங்க கொஞ்சம் கூட வந்து அக்கறைப்படாம நமக்கு எதிராகவும் நம்முடைய எல்லையில வந்து ட்ரோன்களை வச்சு நம்மளை வந்து வேவு பார்க்கறதும் உளவு பார்க்கறதும், ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது வந்து பாகிஸ்தான் பகிர்ந்து பாகிஸ்தான் மூலமாக உதவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானே ஏற்கனவே தத்தளிச்சிட்டு இருக்காங்க. வங்கதேசம் தனி நாடாக உருவானதுக்கு காரணமே இந்தியா தான். அப்ப ஏற்பட்ட இந்தியாவை துளியும் நன்றி கூட இல்லாம வங்கதேசம் இப்ப இந்தியாவை எதிர்த்துட்டு இருக்காங்க. இது இப்படியே விடக்கூடாது. கண்டிப்பாக நாம வந்து இலங்கைக்கு எப்படி பாடம் புகட்டணுமோ, பாகிஸ்தானுக்கு எப்படி பாடம் புகட்டணுமோ, ஏன் மாலத்தீவுக்கு சமீபத்தில் எப்படி எல்லாம் நம்ம பாடம் புகட்டணும், அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நேரடியாக அதாவது இதை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லாம அமைதியா இருந்து காரியத்தை சாதிச்சது தான் இந்தியா. அதே போல வங்கதேசத்துக்கு கொஞ்சம் விட்டு பிடிச்சி ஒரு மிகப்பெரிய அடியை இந்தியா கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அது விரைவில் நடக்கும். வங்கதேசம் அதை விரைவில் உணர்வாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வங்கதேசம் இப்படியே ஆட்டம் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த பாகிஸ்தானாக வங்கதேசம் மாறும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்கு. உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.